இறை இயேசுவில் அன்பார்ந்த புனித யோசேப்பின் அன்பு உறவுகளே, ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு கல்வாரி திருப்பலிக்கு புனித ஜெபமாலை மாதா அன்பிய உறவுகள் சார்பாக உங்கள் அனைவரையும் வாஞ்சையோடு வரவேற்கிறோம். இன்றைய நாளில் நம் தாயாம் திரு அவை லாத்தரன் பெருங்கோவில் நேர்ந்தளிப்பு விழாவை கொண்டாடி மகிழ்கின்ற இவ்வேளையில் இறை மக்களாகிய நாம் உறவால், உள்ளத்தால், உடலால், உயிரால் இறைவனோடும் இறை மக்களோடும் ஒன்றித்து இறைவன் உரையும் தூய ஆலயங்களாக நம்மையே கட்டியெழுப்ப அழைப்பு விடுக்கிறது. இறைவனுடைய பிரசன்னம் ஆலயத்தில் வெளிப்படுகின்றது. அத்தகைய இறை பிரசன்னத்தை நமது உள்ளத்தில் உறைய வைக்க உள்ளார்ந்த தீமைகளை, தீய எண்ணங்களை களைந்து கரைப்படியா நம்பிக்கையால், அருள் தரும் அடையாளங்களால் நம் உள்ளங்களை புனிதமாக்கி இறைவனின் ஆலயங்களாக மாற்றிட இத்திருப்பலியில் இறைவேண்டல் செய்வோம். மேலும் தலித் கிறிஸ்தவர் விடுதலை ஞாயிறை கொண்டாடும் இந்நாளில் தலித் கிறிஸ்தவர்களுக்கு எதிராக கட்டமைக்கப்பட்டுள்ள அடக்குமுறை, அடிமைத்தனம், சமநீதி மறுப்பு, அடிப்படை உரிமைகள் பறிப்பு போன்ற சாதிய வேறுபாடுகளை களைந்து நாம் அனைவரும் சகோதர சகோதரிகள் என்பதையும் சமமானவர்கள் என்பதையும் மதிப்பும் மாண்பும் மிக்கவர்கள் என்பதையும் உணர்ந்து பிளவுகள் அற்ற இறையாட்சி என்றும் ஒரே திரு அவையை கட்டியெழுப்ப இறையருள் வேண்டி இத்திருப்பலியில் இணைவோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு நாளும் வளர்வோம். குருவுடன் சேர்ந்து குடும்பங்கள் இணைந்து திருப்பலி நிறைவேற்றுவோம். தன்னலம் மறந்து பிறநலம் காக்கும் திருச்சபையாகிடுவோம். ஞானத்தில் இருந்து தியாகத்தில் வாழ்ந்த அதுவே நிலை. கடவுளை தேடும் அறிவே உலகில் ஞானத்தின் முதல் நிலை. அந்த ஞானத்தில் இருந்து தியாகத்தில் வாழ்ந்த அதுவே நிலை. இயேசுவின் தலைமை இறையாட்சி மலர இறை மக்கள் வருவோம், இறைவனை புகழ்வோம். நாம் வருவோம், பலியில் இணைவோம், இறையன்பு
அன்புக்குரிய இறை சமூகமே, அமருங்கள். திருப்பலி கருத்தாக அந்தோனி அவர்கள் பிறந்த நாள் நன்றி பலியாகவும் உடல் சுகம் வேண்டியும் குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். அமிர்தராஜ், இவான் சிரில், சவுந்தரசீலி, வின்சென்ட், பாஸ்கர் இவருடைய ஆண்மையை பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்புக்கொடுத்து ஜெபிக்கிறார்கள். பெர்னத் ஆரோக்கியநாதன், சிந்தியா செலஸ்டினா திருமண நாளுக்கு நன்றி பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். ஞான பிரகாசம், தெரேசா, அந்தோனி, நிர்மல்தாஸ், ஏஞ்சலின், செர்லி பிரதிகா, சௌரியப்பன், புட்டுலு பாப்பா, ஃபாதர் ஜான் நெடுமரம், ஃபாதர் பவுல்ராஜ், ஃபாதர் ஜான் போஸ்கோ, யாரும் நினையாத ஆன்மாக்கள், மாசிலா குழந்தைகள் இவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இருதயநாதன் அவருடைய ஆண்மையிலை பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆனந்த் சக்கரவர்த்தி, மோனிகா சக்கரவர்த்தி குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். தங்கராஜ் சிஸ்டர், மேரி பெஞ்சமின், புஷ்பராஜ், சூசையம்மாள், செபஸ்தின் ஆண்மையிலை பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜெனோவா குடும்பத்தினர் குடும்பத்தில் மரித்த சிங்கராயர், மிக்கேல், பிரான்சிஸ், ராஜ், சிஸ்டர் மரிய லூகாட் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றுக்காக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுக்கிறார்கள். ஷர்லின் பெர்னிஸ் தனது 6வது பிறந்த நாளை நன்றி பலியாக குடும்பத்தாரோடு இணைந்து ஜெபிக்கிறார்கள். ரத்தினம், லாரன்ஸ், நான்சி ஆன்ம இலைப்பாற்றுக்காக இந்த குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஆக்னஸ், சாமுவேல் குடும்பத்தார் நன்றி பலியாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். சாமுவேல் அவர்கள் தங்களது 18வது பிறந்த நாளை நன்றி பலியாக குடும்பத்தில் உள்ள அனைவரும் சேர்ந்து இவர் ஞானத்தில் வளர வேண்டி திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். உத்திரிக்கிற ஆன்மாக்கள், யாரும் நினையாத ஆன்மாக்கள், கருசிதைவினால் கொல்லப்பட்ட குழந்தைகள் அவருடைய ஆன்மாக்களுக்காக ஒப்பு கொடுத்து ஜெபிக்கப்படுகிறது. லூசியா அவர்களின் குடும்பத்திற்கு இறைவன் செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி திருப்பலியாக இந்த திருப்பலியானது ஒப்பு கொடுக்கப்படுகிறது. அர்ச்சனா, சகாயராஜ், ஆஷினி, ஜோஷனா இறைவன் இவர்கள் குடும்பத்திற்கு செய்த அனைத்து நன்மைகளுக்கு நன்றி அறிதலாக இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். லாரன்ஸ் பெர்னாண்டோ அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். இன்றைய நாளிலே திருமுழுக்கு பெறவிருக்கிற குழந்தை உடல் நலத்தோடும் தெய்வீக பாதுகாப்போடும் வழிநடத்தப்பட ஆசீர்வதிக்கப்பட குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். ஜோசப் ஸ்டீவன் அவருடைய ஆன்ம இலைப்பாற்றிக்காக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். மரியதாஸ் உடல் சுகம் வேண்டி வேண்டுதல் திருப்பலியாக குடும்பத்தார் இந்த திருப்பலியை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறார்கள். அன்புக்குரியவர்களே, இந்த தேவ ஆலயத்திலே நாம் குழுமி இருக்கிறோம். நம்முடைய ஒவ்வொருடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக இந்த நாளை இந்த திருப்பலியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். அனைவருமாக எழுந்து நின்று இறை திருப்பலியிலே இரண்டர கலப்போம். தந்தை, மகன், தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நம் திருமுழுக்கின் நினைவாக நம்மீது தெளிக்கப்படும் தமது படைப்பாகிய இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருளுமாறு நம் கடவுளாகிய ஆண்டவரை கெஞ்சி மன்றாடுவோமாக. அவரே நமக்கு உதவி அளித்து நாம் பெற்றுக்கொண்ட தூய ஆவிக்கு உண்மை உள்ளவர்களாய் நிலைத்திருக்க அருள்வாராக. என்றென்றுமுள்ள எல்லாம் வல்ல இறைவா, வாழ்வின் ஊற்றும் தூய்மையின் தொடக்கமுமான தண்ணீரின் வழியாக மக்கள் புனிதம் அடைந்து நிறை வாழ்வின் கொடையை பெற வேண்டும் என்று திருவுளமானீர். இத்தண்ணீரை புனிதப்படுத்தி அருள உம்மை வேண்டுகிறோம்.
ஆண்டவரே, உமது நாளாகிய இன்று உமது அருள் காவலை பெற விரும்புகிறோம். வாழ்வு அளிக்கும் உமது அருளின் ஊற்றினை எம்மில் புதுப்பித்தருளும். இத்தண்ணீரினால் எங்கள் உள்ளத்தையும் உடலையும் தீமை அனைத்திலிருந்தும் காத்தருள்வீராக. இவ்வாறு நாங்கள் தூய இதயத்துடன் உம்மை அணுகி வரவும் உமது மீட்பை பெற்றுக்கொள்ளவும் தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, தண்ணீர் வளம் பெற அதில் உப்பிட வேண்டும் என்று இறைவாக்கினர் எலிசா வழியாக கற்பித்தீர். உமது படைப்பு பொருளாகிய இந்த உப்பை பரிவிரக்கத்துடன் புனிதப்படுத்தி அருள உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். ஆண்டவரே, உப்பு கலந்த தண்ணீர் தெளிக்கப்படும் இடமெல்லாம் தீயோனின் தாக்குதல் அனைத்தும் தோல்வியுற செய்வீராக. உம் தூய ஆவியார் உடனிருந்து எங்களை இடையராது காத்தருள்வீராக. எங்கள் ஆண்டவரும் உம் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். நானும் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. இறைவா, உமது இரக்க பெருக்கத்திற்கேற்ப தந்தையும் மகனும் தூய ஆவியாரும் மாட்சியும் புகழும் ஒன்றாய் பெறுக. தொடக்கத்தில் இருந்தது போல் இன்றும் என்றும் என்றென்றும் ஆண்டவரே, ஈசோப்புள்ளினால் என் மேல் தெளிப்பி, நானும் தூய்மையாவே, நீரே என்னை கழுவ, நானும் உரைப்பனிதனிலும் வெண்மையாவே. எல்லாம் வல்ல இறைவன் நம் பாவங்களிலிருந்து நம்மை தூய்மைப்படுத்துவாராக. இந்த நற்கருணை கொண்டாட்டத்தின் வழியாக அவர் தம்முடைய ஆட்சியின் விருந்தில் பங்கு கொள்ள நம்மை தகுதி பெற செய்வாராக. ஆமென். உன்னதங்களிலே கடவுளுக்கு மாட்சி உண்டாகுக, உலகினிலே நல்மனதோர்க்கு அமைதி உண்டாகுக. புகழ்கின்றோம் யாம் உம்மையே, வாழ்த்துகின்றோம் இறைவனே, உமக்கு ஆராதனை புரிந்து உம்மை மாட்சிப்படுத்துகின்றோம் யாம். உமது மேலான மாட்சியின் பொருட்டு உமக்கு நன்றி கூறுகின்றோம். ஆண்டவராகிய இறைவனே, இணையில்லாத விண்ணரசே, ஆற்றல் அனைத்தும் கொண்டு
திரு செம்மறியே தந்தையினின்று என்றென்றுமாக உதித்த இறைவன் மகனே நீ உலகின் பாவம் போக்குபவரே நீரும் மீது இறங்குவே உலகின் பாவம் போக்குபவரே எங்கள் மன்றாட்டை ஏற்றருள்வே தந்தையின் வலப்பக்கம் வீற்றிருப்பவரே நீரும் மீது இறங்குவே ஏனெனில் இயேசு கிறிஸ்துவே நீரொருவரே தூயவர் நீரொருவரே ஆண்டவர் நீரொருவரே உன்னத தூய ஆவியாரோடு தந்தை இறைவனின் மாட்சியில் இருப்பவர் நீரே ஆமென். மன்றாடுவோமாக்கு. எல்லாம் வல்லவரும் இரக்கம் உள்ளவருமான இறைவா, எங்களுக்கு எதிரானவற்றையெல்லாம் கனிவுடன் அகற்றியருளும். அதனால் உள்ளத்திலும் உடலிலும் எழுகின்ற தடைகளை நீக்கி உவப்புடன் உமக்கு ஊழியம் புரிவோமாக்கு. உம்மோடு தூய ஆவியாரின் ஒன்றிப்பு இறைவனாய் என்றென்று வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. முதல் வாசகம். இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலில் இருந்து வாசகம். அதிகாரம் 47, இறைவசனங்கள் 1, 2, 8, 9 மற்றும் 12 முடிய. அந்நாட்களில் ஒரு மனிதர் என்னை கோவிலின் நுழைவாயிலுக்குள் மீண்டும் அழைத்து வந்தார். அங்கு நான் கோவிலின் வாய்ப்படியின் கீழிருந்து கிழக்கு நோக்கி தண்ணீர் வருவதை கண்டேன். ஏனெனில் கோவில் கிழக்கு நோக்கி இருந்தது. தண்ணீர் கோவில் மற்றும் பீடத்தின் தெற்கு பகுதியிலிருந்து வந்தது. அவர் என்னை வடக்கு வாயில் வழியாய் அழைத்து வந்து கிழக்கு நோக்கிய வெளிவாயிலின் வெளிப்பகுதிக்கு இட்டு சென்றார். இதோ தண்ணீர் தெற்கு பகுதியிலிருந்து பாய்ந்து கொண்டிருந்தது. அவர் என்னிடம் உரைத்தது, இத்தண்ணீர் கிழக்கு பகுதியை நோக்கி பாய்ந்து அராபாவில் சேர்கிறது. அங்கு அது கடலோடு கலக்கிறது. அது கடலோடு கலக்கையில் அத்தண்ணீர் அங்கு நல்ல தண்ணீராக மாறும். இந்த ஆறு பாயும் இடமெல்லாம் திரளான உயிரினங்கள் வாழும். அங்கு ஏராளமான மீன்கள் இருக்கும். ஏனெனில் இத்தண்ணீர் பாய்ந்து அங்குள்ள நீரை நல்ல நீராய் மாற்றும். எனவே அது பாயும் இடமெல்லாம் யாவும் உயிர் வாழும். பல வகையான பழமரங்கள் ஆற்றின் இருமருங்கிலும் வளரும். அவற்றின் இலைகள் உதிரா, அவற்றில் கனிகள் குறையா. ஒவ்வொரு மாதமும் அவை கனி கொடுக்கும். ஏனெனில் தூயகத்திலிருந்து தண்ணீர் அவற்றிற்கு பாய்கின்றது. அவற்றின் கனிகள் உணவாகவும் இலைகள் மருந்தாகவும் பயன்படும். ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. பதிலுரை திருப்பாடல் பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். இடுக்கணுற்ற வேளைகளில் நமக்கு உற்ற துணையும் அவரே. ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும் மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. ஆறு ஒன்று உண்டு, அதன் கால்வாய்கள் உன்னதரான கடவுளின் திரு உறைவிடமான நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன. அந்நகரின் நடுவில் கடவுள் இருக்கின்றார். அது ஒருபோதும் நிலை குலையாது. வைகரை தோறும் கடவுள் துணை அதற்கு உண்டு. பல்லவி. ஆற்றின் கால்வாய்கள் ஆண்டவரின் நகருக்கு பேரின்பம் அளிக்கின்றன.
இரண்டாம் வாசகம். திருத்தூதர் பவுல் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறைவார்த்தைகள் 9 முதல் 11 மற்றும் 16 முதல் 17 முடிய. சகோதர சகோதரிகளே, நீங்கள் கடவுள் எழுப்பும் கட்டடம், கடவுள் எனக்கு அளித்த கட்டளின்படியே நான் கைதேர்ந்த கட்டடக் கலைஞர் போல அடித்தளமிட்டேன். அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். ஏற்கனவே அடித்தளமிட்டாயிற்று. இவ்வடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. வேற்றோர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. நீங்கள் கடவுளுடைய கோவிலில் என்றும் கடவுளின் ஆவியார் உங்களில் குடியிருக்கிறார் என்றும் உங்களுக்கு தெரியாதா? ஒருவர் கடவுளின் கோவிலை அழித்தால் கடவுள் அவரை அழித்து விடுவார். ஏனெனில் கடவுளின் கோவில் தூயது, நீங்களே அக்கோவில். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. எனது பெயர் என்றென்றும் போற்றப்படுமாறு இக்கோவிலை நான் தேர்ந்தெடுத்து திருநிலைப்படுத்தியுள்ளேன் என்கிறார் ஆண்டவர். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. யோவான் எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே, மாட்சி உமக்கே. யோவான் நற்செய்தி அதிகாரம் 2, இறை வசனங்கள் 13 முதல் 22 முடிய. அக்காலத்தில் யூதர்களுடைய பாஸ்கா விழா விரைவில் வரவிருந்ததால் இயேசு எருசலேமுக்கு சென்றார். கோவிலில் ஆடு மாடு புறா விற்போரையும் அங்கே உட்கார்ந்திருந்த நாணயம் மாற்றுவோரையும் கண்டார். அப்போது கயிறுகளால் ஒரு சாட்டை பின்னி அவர்கள் எல்லாரையும் கோவிலில் இருந்து துரத்தினார். ஆடு மாடுகளையும் விரட்டினார். நாணயம் மாற்றுவோரின் சில்லறை காசுகளை கொட்டிவிட்டு மேசைகளையும் கவிழ்த்து போட்டார். அவர் புறா விற்பவர்களிடம், இவற்றை இங்கிருந்து எடுத்து செல்லுங்கள், என் தந்தையின் இல்லத்தை சந்தை ஆக்காதீர்கள் என்று கூறினார். அப்போது அவருடைய சீடர்கள், உம் இல்லத்தின் மீதுள்ள ஆர்வம் என்னை எரித்துவிடும் என்று மறைநூலில் எழுதியுள்ளதை நினைவு கூர்ந்தார்கள். யூதர்கள் அவரை பார்த்து, இவற்றையெல்லாம் செய்ய உமக்கு உரிமை உண்டு என்பதற்கு நீர் காட்டும் அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். இயேசு மறுமொழியாக அவர்களிடம், இக்கோயிலை இடித்து விடுங்கள், நான் 3 நாளில் இதை கட்டி எழுப்புவேன் என்றார். அப்போது யூதர்கள், இந்த கோவிலை கட்ட 46 ஆண்டுகள் ஆயிற்றே, நீர் 3 நாளில் இதை கட்டி எழுப்பி விடுவீரோ என்று கேட்டார்கள். ஆனால் அவர் தம் உடலாகிய கோவிலை பற்றியே பேசினார். அவர் இறந்து உயிருடன் எழுப்பப்பட்ட போது அவருடைய சீடர் அவர் இவ்வாறு சொல்லி இருந்ததை நினைவுகூர்ந்து மறைநூலையும் இயேசுவின் கூற்றையும் நம்பினர். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே, உமக்கு புகழ்.
இறை இயேசு கிறிஸ்துவிலே அன்பார்ந்த சகோதர சகோதரிகளே, நம்ம எல்லாம் எங்க இருக்கிறோம்? கேட்கல. இறைவனின் இல்லத்தில், ஆலயத்தில். எங்க இருக்கிறோம்? கோவிலில் இருக்கிறோம். இப்ப நீங்க சொன்ன இதுல யார் வாடுகிறார்? இயேசு வாழ்கிறார். இன்னும் பின்னாடி அந்த கடைசியில் இருக்கிறவங்களாம் கூட பேசலாம். இறைவன் வாழும் ஆலயம், நீங்களே என் ஆலயம். பரிசுத்த ஆவியானவர், தூய ஆவியானவர் வாழும் ஆலயம் நீங்களே. மனித கைகளால் கட்டப்பட்டு இறை ஆசிரால் நிரப்ப பெற்று நாளும் பொழுதும் எப்பொழுதும் அவருடைய பிரசன்னம் இங்கு யாவும் எங்கும் நிறைந்து இருக்கக்கூடிய அற்புதமான தேவ ஆலயம். இதற்கெல்லாம் ஒரு தலைமை ஆலயம் ஒன்று உண்டு. செங்கல்பட்டு மறைமாவட்டம் என்றவுடனே புனித யோசேப்பு கத்தீட்ரல் இல்லைங்களா? ஆனால் உலகளாவிய பார்க்கின்ற பொழுது திருத்தந்தை எங்கே இருக்காங்க? வாட்டிகன் சிட்டி, உலகிலே ரொம்ப சின்ன குட்டி நாடு. அதிலே திருத்தந்தையானவர் ரோமாபுரியில் இருக்காங்க இல்லைங்களா? வாட்டிகன் சிட்டியில். இதற்கு முன்னதாக கிபி 313ஆம் ஆண்டுகளிலே ரோமானிய ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியை ஆண்டவர் யாரு? ஆட்சி நடத்தியவர் கான்ஸ்டான்டின் நோபிள். அன்புக்குரியவர்களே, இந்த கான்ஸ்டான்டின் நோபிள் ஆனவர் 313ஆம் ஆண்டிலே கிறிஸ்தவர்களுக்கு சலுகை காட்ட தொடங்கினார். கிறிஸ்துவ மதத்தை ஆட்சி மதமாக அவர் அறிவித்தார். அப்பொழுது மக்கள், கிறிஸ்துவ மக்கள் பயந்து கிடந்தவர்கள், ஒளிந்து கிடந்தவர்கள் ஒய்யாரமாக இயேசுவை பற்றி போதிக்கவும் ஜெபிக்கவும் ஆலயம் தேவைப்பட்டது. ஆயர்கள், குருக்கள், திருத்தந்தையர் பூசை பலி நிறைவேற்றுவதற்கு ஆலயம் தேவைப்பட்டது. அப்பொழுதுதான் இந்த கான்ஸ்டான்டின் நோபிள் அரசரானவர் கிறிஸ்தவர்களுக்கு தன்னுடைய அரண்மனையின் ஒரு பகுதியை கொடுக்கிறார். அதுக்கு பேரு தான் என்னது? லாத்திரன் பேராலயம். அங்கு இருந்துதான் 1000 ஆண்டுகள் திருத்தந்தையர் தம்முடைய அலுவலகமாக கொண்டு இறை பணியை உலகளாவிய அந்த திரு அவைக்கு பணியாற்றினார்கள். சில்வஸ்டர், முதலாம் சில்வஸ்டர் என்ற திருத்தந்தை 324ஆம் ஆண்டிலே லாத்திரன் ஆலயத்தை அர்ச்சித்து அவற்றை துவங்கி வைத்தார். சில காலங்கள் கழித்த பிறகு திரு அவையிலே சற்று முரண்பாடான செயல்பாடுகள் வந்தபோது அவிஞோன் என்ற பகுதிக்கு திருத்தந்தையர் நாடு கடத்தப்பட்டார்கள். அங்கிருந்து சில காலம் இறை சேவையை அலுவலகமாக கொண்டு அவிஞோனிலே இருந்து இந்த உலக திரு அவையை வழி நடத்தினார்கள். பிறகு மீண்டும் அந்த லாத்திரன் பேராலயத்திற்கு வருகின்ற பொழுது அவைகளெல்லாம் ஒரு மாதிரியாக சிதைவுபட்டு கிடந்ததை புதுப்பித்து, பிறகு வாட்டிகன் 5ஆம் சிக்ஸ்தூஸ் ஆயரான திருத்தந்தையாக அந்த ரோமாபுரிக்கு ஆயராக திகழ்ந்தவர் அங்கிருந்து வாட்டிகனுக்கு கொண்டு போகிறார். அன்புக்குரியவர்களே, இவ்வாறாக ஆலயம் துவங்க பெற்றது. தொடக்கம் கான்ஸ்டான்டின் நோபிள் அரண்மனையிலிருந்துதான் அவை தனித்துவமாக கொடுக்கப்பட்டது. குருக்கள், ஆயர்கள், கர்தினால்கள், திருத்தந்தையர் தங்களுடைய இறை சேவையை திறம்பட செய்ய அவர்களுக்கு அற்புதமான வழி திறக்கப்பட்டது. அன்புக்குரியவர்களே, நாம் தொடக்கத்திலே சொன்னோம், ஆலயம்
இந்த தேவ ஆலயம், இறைவன் வாழும் ஆலயம், அவருடைய பிரசன்னம். எங்கே பார்த்தாலும் ஆலயங்களிலும் சரி, பெரிய பெரிய திடல்களிலும் சரி சிசிடிவி இருக்குது. அதுக்கெல்லாம் பயப்படுற நாம, இறைவன் உரைகிறாரே, இறைவன் நம்மோடு ஆற்றலோடும் வல்லமையோடும் நரகத்தில் ஆழ்த்த வல்லவர் என்ற அந்த இறைவனுக்கு நாம் பயப்படுவதே இல்லை. ஆண்டவர் சொல்லுகிறார்ல, தெய்வ பயமே ஞானத்தின் தொடக்கம். அந்த முழு ஞானம் இறைவன். சிசிடிவியை பார்த்து பயப்படுற நாம, இறைவனை என்னுடைய பிரசன்னத்திலே நாம் பாவம் செய்ய அல்லது மக்களுக்கு துர்மாதிரியாக, முன்மாதிரியாக இல்லாமல் துர்மாதிரியாக செயல்படுவதை உணர்வதே இல்லை. ஏன்? தொடக்க முன்னுரையிலே இவ்வாறு தலித் விடுதலை ஞாயிறாக வாசித்தார்கள் அல்லவா? அன்புக்குரியவர்களே, ஒதுக்கப்பட்ட, விலக்கப்பட்ட, தூக்கி எறியப்பட்ட, உலகத்தினுடைய விளிம்பிலே தள்ளப்பட்டவர்களுக்கு கேப்ஷன் தலித்து. அந்த அமைப்புகளில் இருந்து, தீயவர்களிடமிருந்து விடுதலையை கொடுப்பது தலித் விடுதலை. அதை கொண்டாட்டமாகவே இந்த ஞாயிறு ஆனது கடைபிடிக்கப்படுகிறது. இது சாதியம் அல்ல, இது உயர் குடியினர் என்ற பெயரிலே தாழ்த்தப்பட்டவர்களாக கருதப்பட்டு ஒதுக்கப்படுபவர்கள். அதுக்கு தான் ஒரு நிகழ்வை உங்களுக்கு நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். ஒரு சில நூற்றாண்டுகளுக்கு முன்பாக நமது இந்திய திருநாட்டிலே ஒரு நிகழ்வு ஏற்பட்டது. சுக்கியா என்ற சிறுமியானவள், அன்புக்குரியவர்களே, உடல்நல குறைபாட்டால் படுத்த படுக்கையாகி விடுகிறார். அக்கம் பக்கம் இருப்பவர்கள் எல்லாம் இந்த சிறுமிக்கு நம்முடைய ஊரின் எல்லையில் இருக்கிற அந்த மலையில் இருக்கிற ஆலயத்தில் இருக்கிற அர்ச்சனை செய்யப்பட்ட மலரை கொண்டு வந்து அவருடைய தலையில் வைத்தால் அவர் சுகமாகி விடுவார், நலமாகி விடுவார், நம்மோடு இணைந்து பயணிப்பார் என்று அந்த குடும்பத்தார் அருகில் இருப்பவர்கள் சொல்வதை இந்த தந்தையானவர் கேட்டு சுக்கியா உடனே நலம் பெற வேண்டும் என்பதற்காக எதையும் யோசிக்காமல் அந்த மலையில் ஏறி சென்று அந்த ஆலயத்திற்கு போகிறார். ஆலயம் யாருக்கு சொந்தமானது? உயர் குடியினர் மட்டுமே உள்ளே செல்ல வேண்டும், அவர்கள் மட்டுமே தொழுகை செய்ய வேண்டும், அந்த அர்ச்சனை என்ற பூக்களை பெற வேண்டும். அன்புக்குரியவர்களே, முகத்தை ஒரு துணியால் போர்த்தி கொண்டு அவர் உள்ளே சென்று விடுகிறார். அந்த வழிபாட்டிலே அர்ச்சனை நடைபெறுகிறது, அதிலே பங்கு கொள்கிறார். அந்த அர்ச்சனை மலர் சொல்லப்பட்ட நேரம் வந்தது, கைகளை நீட்டுகிறார். அன்புக்குரியவர்களே, ஒரு இரும்பு கரம் அவரை கழுத்திலே கை வைத்து தடுக்கிறது. சற்று திரும்பி பார்க்கிறார். உயர்குடி மகன், எவ்வளவு தைரியமாக இருந்தால் நீ இந்த ஆலயத்திற்குள் வந்திருப்பாய், வெளியே போ என்று விரட்டி விடுகிறார். ஊரை கூட்டி ஒரு வார காலம் அவருக்கு தண்டனையாக பெற்று தருகிறார். யார் உடல் நலம் இல்லாமல் இருக்கிறது? அவருடைய மகள். ஒரு வார காலமாக சிறையில் தண்டனையை அனுபவித்துவிட்டு வீடு திரும்புகிற சுக்கியாவின் அப்பா அதிர்ச்சி ஆகிறார். காரணம், சுக்கியா இறந்து கிடக்கிறார். கண்ணீர் விட்டு அழுகிறார் அந்த தந்தையானவர். ஆலயத்திலும் தீண்டாமையா? இங்க வேண்டாமை, என் குழந்தையை பறிகொடுத்து விட்டேன். இந்த தீண்டாமை என்ற செயலினால் என்னுடைய மகளுடைய உயிரை பறிக்கப்பட்டது என்று குமரி அழுகிறார். இந்த குமரி அழுகின்ற இவர் விட்ட கண்ணீர் தலித்துக்களுக்கெல்லாம் ஒரு உயிர் நீராக அமைகிறது. அதைத்தான் இந்த நாளிலே தலித் விடுதலைக்கான ஞாயிறாக நாம் கொண்டாடுகிறோம். இது சாதியம் அல்ல, தவிப்புக்காக ஒதுக்கப்பட்டவர்கள், ஓரங்கட்டப்பட்டவர்கள்,
உலகின் விளிம்பிற்கே தள்ளப்பட்டவர்கள் அவர்களுக்கு குரல் கொடுக்கும் விடுதலை ஞாயிறு. நம் அருகிலே வாழ்பவர்களுக்கு இந்த சூழல் இருந்தால் நம்முடைய விசுவாச கரங்கள் உயர வேண்டும். ஆதரவு தர ஆண்டவன் அவர்களையும் ஆசீர்வதிக்க நாம் தர வேண்டும். முதல் வாசகத்திலே எந்த இறைவாக்கினருடைய இறைவாக்கை படித்தோம்? எசேக்கியல் வாட்ச்மேன், கண்காணிப்பாளராக இஸ்ராயேல் மக்களுக்கு நியமிக்கப்பட்டவர். நம்ம வாட்ச்மேனை பார்த்த உடனே அந்த ஞாபகம் வரணும். நம்மையும் நம்ம ஆலயத்தையும் கண்காணிக்க ஒரு வாட்ச்மேன், இறை வாக்கினர். நமக்கு இன்னைக்கு என்ன சொல்றார்? ஆலயத்தின் அங்கிருந்து நீரானது ஊற்றெடுக்கிறது. அந்த நீரானது செல்லும் இடமெல்லாம் வளமையாகிறது. இயற்கை, அதிலே உயிரினங்கள், மெய்யினங்கள், ஏராளமான உயிர்கள் நன்மை பெறுகின்றன. அந்த இறைவனுடைய ஆலயம் யாவரையும் நிறைவு பெற செய்கிறது. அந்த நிறைவை தருகிற இறைவனுடைய பிரசன்னம் எல்லாருக்கும் ஆறுதலையும் தேற்றுதலையும் மகிழ்ச்சியையும் விண்ணக ஆசிகளையும் தருவதாக நாம் பார்க்கிறோம். ஆக ஆலயமானது தூய்மையானது. நாம் ஒவ்வொருவரும் ஆலயம் என்று பவுலடிகளார் அடுத்த வாசகத்திலே நமக்கு நினைவூட்டுகிறார். இதை எப்பயாகிலும் உணர்ந்திருக்கிறோமா? பிறருக்கு எதிராக, நமக்கு எதிராக, இறைவனுக்கு முன்பாக பாவம் செய்கிற பொழுது, அந்த பாவ சார்புகளிலே நம்ம ஈடுபடுத்திக் கொள்கிற பொழுது இந்த நினைவு வருகிறதா? ஆண்டவன் நம்மோடு உரைகிறார். அவர் வாழுகின்ற ஆலயம் தூய ஆவியானவர் வாழுகின்ற ஆலயம் என்று சொல்லப்படுகின்ற பொழுது இந்த தீமையான சிந்தனைகள், புரணி பேசுவது, பிறருக்கு எதிராக வரிஞ்சு கட்டிக்கொண்டு தீமையை மொத்தமாக கொட்டி தீர்ப்பது என்பதையெல்லாம் செய்கின்ற பொழுது தண்டனையாக ஆண்டவர் கண்டனம் தெரிவிக்கிறார் என்பதை நாம் ஏன் மறந்து போகிறோம்? தூய ஆவியானவர் நம் உள்ளத்திலும் இல்லத்திலும் அவர் நம்மை ஆசீர்வதிக்க வேண்டும், வழிநடத்த வேண்டும் என்று சொல்லுகிற நாம் ஏன் அந்த ஆவியானவர் வாழுகின்ற உடலை கரைபடுத்திக் கொள்கிறோம்? சினாப்டிக் காஸ்பல், இந்த நற்செய்தியாளர், ஒத்தமைவு நற்செய்தியாளர்கள், ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு ஒரு தடவை செல்லுகிறார், கல்வாரியில் பாடுபட போகிறார் என்பதை சொல்லுவார்கள். இன்றைய நற்செய்தியாளர் யோவான் 3 தடவை ஆண்டவர் இயேசு எருசலேமுக்கு செல்வதாக குறிப்பிடுகிறார். அந்த ஆலயத்திலே ஆண்டவர் சென்ற போது அந்த ஆலயத்தை கட்டியவர் யார் என்று தெரியுமா? இதுமேனாகிய ஏரோது. இஸ்ராயேல் மக்களை வசப்படுத்த, வசீகரப்படுத்த, தன்பால் ஈர்த்து கொள்ள, அவர்களை சாந்தப்படுத்த கட்டிய ஆலயம்தான் அந்த எருசலேம் ஆலயம். முதல் ஆலயம் இடிக்கப்பட்டது. யார் கட்டின ஆலயம்? ஞானத்திற்கே ஊற்றாக, ஆண்டவரே எனக்கு ஞானம் போதும் என்று கேட்டாரே, யாரு? சாலமோன் அரசர். அந்த ஆலயம் இடிக்கப்பட்டது. பிறகு ஆண்டவர் இயேசு செல்லுகின்ற ஆலயம், அவர் வாழ்ந்த பிறகு ஆலயம் இடிக்கப்பட்டது, தகர்க்கப்பட்டது. ஆனால் ஆண்டவர் இயேசு என்ன சொல்றாரு? அந்த ஆலயத்தில் சென்ற உடனே, கடவுள் வாழும், என் தந்தையாக இறைவன் வாழுகின்றதான இந்த ஆலயத்தை கல்வரின் குகையாக்கி விட்டீர்களே, இவைகளெல்லாம் எடுத்து செல்லுங்கள். தூயதோர் ஆலயம், இந்த தூயகத்தை மாசுபடுத்தாதீர்கள், தீட்டுப்படுத்தாதீர்கள் என்று அவர்களை அகற்றுகிறார். சாட்டை பின்னி சும்மா அவுட் அப்படி என்று சொல்லி எத்தனை அசௌகரியமான சூழலை அவர்கள் சந்திக்கிறார்கள். ஆண்டவர் இயேசு தன்னையே ஆலயமாக கொடுத்து அவர்களுக்கு சாட்சியம் பகர்கிறார்.
இந்த ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3 நாளில் கட்டி விடுவேன். ஊரில் சொல்லுவாங்கல்ல, என்னன்னு சொல்லுவாங்க, கல்யாணம் செஞ்சு பாரு, வீட்டை கட்டி பாருன்னு. 46 ஆண்டுகள் ஆயிற்று, 3 நாளில் இந்த ஆலயத்தை நீர் கட்டி விடுவீரா? அப்பொழுதுதான் ஆண்டவர் அவர்களுக்கு ஐ ஓபனர் செய்கிறார். என்னுடைய உடலாகிய ஆலயத்தை இடித்து விடுங்கள், 3ஆம் நாள் உயிர் பெற்று எழுந்து வருவேன் என்று சொல்கிறார். அதை எப்பொழுது உணர்கிறார்கள் சீடர்கள்? அவர் பாடுகளை பட்டு கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்டு 3ஆம் நாள் உயிர் தெழுந்த பிறகு இயேசுவோடு பயணித்த திருத்தூதர்கள் உணர்வதாக திருத்தூதர் யோவான் தன்னுடைய நற்செய்தியிலே இந்த நாளிலே நமக்கு எடுத்து சொல்லுகிறார். ஆகவே அன்புக்குரியவர்களே, திருத்தந்தையானவர் இந்த லாத்ரன் ஆலயத்தில் இருந்துதான் என்ன செய்வார்? ஃபெய்த் அண்ட் மாரல் டீச்சிங்ஸ், வேத சத்தியங்களையும் அறநெறி ஒழுக்க இறையல் கருத்துக்களையும் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கிற சேர் அமர்ந்துதான் அறிக்கையிடுவார். ஆனால் இப்பொழுது வாட்டிக்கன் அந்த ஆலயத்திலே இருந்து இந்த ஃபெய்த் அண்ட் மாரல் ப்ரொக்ளமேஷன் செய்கிறாங்க. அன்புக்குரியவர்களே, ஒவ்வொரு ஆலயமும் நமக்கு கற்பிப்பது இறைவனுடைய பிரசன்னம் மிகுந்த ஆலயம். இறைவனுடைய ஒரு சில கோவில்களுக்கு சென்றால் அந்த பிரசன்னமே இருக்காது. ஏன்? அங்கே தள்ளு முள்ளு, இன்னும் தேவையில்லாத கல்லு முள்ளு எல்லாமே இருக்கும். குப்பை கூலங்கள் அங்கே கூடியிருப்பதால் கடவுள் வெளியேறி விடுவார். ஆனால் இந்த தேவ ஆலயத்திற்குள்ளாக நாம் வந்திருக்கிற இந்த ஆலயமானது தூயது. இந்த தூயகம் நம் ஒவ்வொருவரையும் தூய்மைப்படுத்தக்கூடியது. நமக்காக இயேசுவை பலியாக ஏற்று விண்ணக கடவுளை மன்னக மாந்தராகிய நம் ஒவ்வொருவரையும் இணைக்கக்கூடியது என்பதை மறந்துவிடக்கூடாது. மனம் அழுங்கி போகிறது என்றால் நாம் பாவம் செய்வதை துணிந்தே செய்கிறோம், எல்லாம் பார்த்துக்கலாம் என்று அலட்சிய போக்கு ஆண்டவனை ஆலயத்தை விட்டு அகற்றி விடுகிறது. அந்த சூழல் ஏற்படாதபடி நாம் இறைவனுக்கு முழுவதுமாக ஒப்பு கொடுப்போம். நம்முடைய பிள்ளைகளுக்கு கற்பிப்போம். இது தேவ ஆலயம், இறைவன் வாழுகின்ற ஆலயம். இந்த தூயகத்திற்கான் ஆண்டவர் இயேசு இடித்துரைத்தார். என்னை இடித்து 3ஆம் நாளிலே நான் கட்டி எழுப்புவேன் என்று சொன்ன இந்த தேவ ஆலயம் நாம் வாழுகின்ற இந்த வாழ்க்கையிலே கடவுள் கொடுத்திருக்கிற உடல், பொருள், ஆவி அனைத்திலும் இறைவன் வாழுகிறார். மறந்து போகக்கூடாது. நம்முடைய பிள்ளைகளுக்கு நாம் கற்பிக்க தவறிவிடக்கூடாது. அப்பொழுதுதான் ஒரு குற்றம் நடக்கும் பொழுது ஐயோ அப்பவே என் பிள்ளைக்கு சொல்லியிருக்கலாமே. கடைசி நேரத்திலே புலம்புவதை காட்டிலும் வாழுகின்ற ஒவ்வொரு நொடியிலும் நம் பிள்ளைகள் இறைவனுக்கு உகந்தவர்கள், இறைவனுக்கு தேவையானவர்கள், இறைவனுடைய பிள்ளைகள், தூய ஆவியால் வழிநடத்தப்படக்கூடிய இறை மக்கள் என்று கற்பிப்போம். இறை ஆசிரை நிறைவாக பெற்று செல்வோம். இந்த ஆலயம் தீட்டுகளை பரப்புவதல்ல, தூயகத்தை, தூய வாழ்வை நமக்கு கொடுப்பது. ஆகவே ஒப்பு கொடுத்து ஜெபிப்போம். இறை ஆசிரை நிறைவாய் பெற்று மகிழ்வோம். இறைவனுடைய பெயர் என்றென்றும் வாழ்த்த பெறுவதாக. அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய வேத சத்தியத்தை நம்பிக்கை அறிக்கையாக தெரிவிப்போம். உறுதியாய் நம்புகிறேன், நாத்துவின் ஆட்சியில் பாடுபட்டார், சிலுவையில் இறந்து அடக்கப்பட்டார், 3ஆம் நாளில் உயிர் தெழுந்தார், இறப்பின் மீது வெற்றி கொண்டார், விண்ணகம் வாழும் தந்தையிடம் அரியணை கொண்டு இருக்கின்றார், உலகம் முடியும் காலத்திலே நடுவரை திரும்பவும் வந்திடுவார், தூய ஆவியாரை நம்புகிறேன், பாரினில் அவர் துணை வேண்டுகிறேன், பாவ மன்னிப்பின் தூய்மை பெற்று பரிகார வாழ்வில் நிலைத்திடுவேன்,
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, நாம் இப்போது ஒன்றிணைந்து தொடங்கும் பொது மன்றாட்டுகளில் நமக்காகவும் நம் தேவைகளுக்காகவும் மட்டுமல்லாமல் மக்கள் அனைவருக்காகவும் ஆண்டவராகிய கிறிஸ்துவை மன்றாடுவோம். நிறைவாழ்வை வழங்கி ஆசி அளிக்கும் எம் இறைவா, திரு அவையை வழிபடுத்தும் எம் திருத்தந்தை லியோ, எம் ஆயர்கள், அருள் பணியாளர்கள், துறவியர், திருநிலையர் ஆகியோரை தங்கள் அர்ப்பணத்தால் முழு மனித வாழ்வை நோக்கில் இறை மக்களை வழிநடத்த வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நானே நல்ல ஆயன் என்ற எம் இறைவா, உலகை ஆளும் தலைவர்கள் மற்றும் மாநில தலைவர்கள் ஜாதி, மொழி, இன, மத பாகுபாடுகளை களைந்து சமதர்ம சமுதாயம் மலர்களின் மக்களின் வாழ்வு ஏற்றம் பெற சுயநலம் களைந்து உழைத்திட வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகின்றோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இந்த தலித் விடுதலை ஞாயிறு விளிம்புகளில் யூபிலியை தொடங்கும் திரு அவையை கட்டியெழுப்ப தேவையான ஆழமான அர்ப்பணிப்பை எம்மில் உருவாக்கிட வேண்டுமெனவும், இறையாட்சி இவ்வுலகில் மலர செய்யும் நீதி, அன்பு, சகோதரத்துவ ஒற்றுமை போன்ற விழுமியங்களுக்கு செயல் வடிவம் அளிக்கும் சமூக பொறுப்புணர்வை எமக்கு வழங்கிட வேண்டுமென இறைவா உம்மை வேண்டுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். என் வார்த்தைகளை கடைப்பிடிப்போரே, என் தாயும் சகோதரியும் ஆவர் என்று சொன்ன எம் இறைவா, இத்திருப்பலியை சிறப்பு செய்யும் புனித ஜெபமாலை மாதா அன்பிய உறவுகளை உம் பாதம் சமர்ப்பிக்கின்றோம். இம்மக்கள் கையிட்டு செய்யும் அனைத்து காரியங்களிலும் அவர்களை உமக்கேற்ற பாத்திரமாக வணைந்து உம் சாட்சிய மக்களாய் தாங்கி பிடித்து வழிநடத்த வேண்டுமாய் இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது சொந்த தேவைகளுக்காகவும் எங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள். தேவாலயம் செல்லுகிற நீங்கள் அந்த தூயகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி எங்களுக்காக மன்றாடுங்கள் என்று கேட்டுக்கொண்ட அத்துணை உள்ளங்களில் ஏக்க பெருமூச்சுகளை ஆண்டவரிடம் இந்த ஒரு நிமிடம் ஒப்பு கொடுத்து செபிப்போம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டுகளை பரிவிரக்கத்துடன் ஏற்றுக்கொண்டு நாங்கள் இறைஞ்சி கேட்பவற்றை கனிவுடன் தந்தருள வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் வேண்டுகிறோம். எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாய் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை பார்த்து மன்றாடுகிறோம். ஆமென். உன் மன்மபலி பீடத்திலே தியாகமாகவே அர்ப்பணிப்பேன் என்னை இயேசுவே. உன் மன்மபலி பீடத்திலே தியாகமாகவே உன் பாதையிலே பயணமாகுவே. உண்மைக்கான சாட்சியாய் வாழ்ந்திடுவே. நான் வாழ்ந்திடுவேன், அர்ப்பணிப்பேன் என்னை இயேசுவே. உன் மன்ம பலி பீடத்திலே தியாகமாகவே.
படைப்புகள் இன்பராகுங்கள் எல்லாம் உங்கள் பணிக்கு என அர்ப்பணிக்கின்றேன். அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்வுக்கு போராடும் உள்ளங்களில் வளர்ந்தே வலுவூட்ட விழைகின்றேன். வாழ்க்கை பலியிலே என்னை தந்து வாழ்க்கை பலியிலே என்னை தந்து பிரச்சனைக்கு வளர்ச்சி காண வழியுமாகுவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அர்ப்பணித்தேன் என்னை இயேசுவே உன் அன்பு பலி பீடத்திலே தியாகமாகவே. அன்பு மிகுந்த சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான இப்பலி எல்லா வல்ல தந்தையாகிய இறைவனுக்கு ஏற்றதாகும்படி மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, ஒப்பு கொடுக்கப்படும் காணிக்கையை நீர் ஏற்றுக்கொள்ள உம்மை மன்றாடுவோருக்கு நீர் இறங்கி அருள வேண்டுகின்றோம். அதனால் இங்கு அருள் அடையாளங்களின் ஆற்றலையும் எங்கள் வேண்டல்களின் பயன்களையும் பெறுவோமாக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகி இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் முல்லை எல்லாம் வல்ல இறைவா, ஏனாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலும் ஆகும். இறைவேண்டலின் வீட்டில் வாரி வழங்கும் வல்லலாக நீர் வீற்றிருக்கின்றீர். உமது முடிவிலாருள் உதவியால் கட்டி எழுப்பப்பட்ட தூயாவியாரின் கோவிலாக எங்களை நிறைவு செய்கின்றீர். உமக்கு உகந்த மாட்சி மிக்க வாழ்வினாள் இக்கோவிலை ஒளிர செய்வீராக. காணப்படும் கட்டடங்களில் முன்குறிக்கப்படுகின்ற கிறிஸ்துவின் மணமகளாகிய திரு அவையை என்றென்றும் புனிதப்படுத்துகின்றீர். அதனால் அத்திரு அவை எண்ணற்ற மக்களை பெற்ற தாயாக மகிழ்ந்து உமது விண்ணக மாட்சியில் இடம்பெற செய்வீராக. ஆகவே புனித வான தூதர் அனைவரோடும் நாங்கள் உம்மை புகழ்ந்தேத்தி முடிவென்றி அக்களித்து பாடி மகிழ்வதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளமாய்
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசீர் பெற்றவர். உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாக. அவர் பாடுபட உலம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் மீதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் ஈதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவம் மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்பு கொடுக்கிறோம். உம் திருமுன் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டேன். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கு பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை லியோ, எங்கள் ஆயர் நீதிநாதன், எல்லா திரு நிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்தருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதரர் சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திரு தூதர்கள், எவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகிறோம்.
இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பனையால் பயிற்சி பெற்ற நாம் தூயகத்தை நோக்கி கரங்களை உயர்த்தி பாடி மகிழ்வோம். எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயது என போற்றப் பெறுக. உமது ஆட்சி வருக. உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்தில் இருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கியிருக்கும் பேரின்பத்துக்காகவும் எம் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கிறேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்துக்கு ஏற்பதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கு ஒருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவம் போக்கும் இறைவனின் செம்மறியே,
இதோ இறைவனின் செம்மறி, நம் மத்தியில் வாழுகின்றதான கடவுள். நமக்கென்று செம்மறியானவர் விருந்து ஏற்பாடு செய்து நம் ஒவ்வொருவருடைய பெயரையும் இந்த தூயகத்திற்கு அழைத்திருக்கிறார். நாம் யாவரும் பேறு பெற்றோர். நீர் என் இல்லத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லியருளும், எனது ஆன்மா நலமடையும். ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன். உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உறவே வா, உயிரே வா, எழுந்து வா, மகிழ்ந்து வா. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும் வசந்தமே. உள்ளமெனும் கோயிலில் உறவெனும் தீபமே. வாழ்வெனும் சோலையில் வந்திடும்
வாழ்வினில் என்னுடன் தொடரவே துன்பமெனும் வேளையில் அன்புடன் அணைக்கவே துணையென வாழ்வினில் என்னுடன் தொடரவே இறைவனே இயேசுவே இதயம் எழுந்தேவா நாதனே நேசனே பாசமாய் நீவா உறவின் தெய்வமே என்னில் உறைந்திடவா அன்பின் சங்கமமே என்னில் தங்கிடவா உறவு ஒன்று உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உறவு உலகில் தேடி அலைந்து நான் திரிந்தேன் உறவே நீ என்றார் அன்பு தெய்வமே உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் விருந்துண்ண வேண்டும் உன் வீட்டில் நான் குடிகொள்ள வேண்டும் உன் அன்பில் நான் உறவாட வேண்டும் உன்னோடு நான் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் என் வாழ்விலே இது ஒரு பொன்னாள் என் நகமதிலே நீ வரும் திருநாள் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் உன் அன்புக்காய் அனைத்தையும் இழப்பேன் மன்னவன் உனக்காய் என்னை கொடுப்பேன் உன்னோடு நான் கிறிஸ்துவின் ஆன்மாவே என்னை புனிதமாக்கும் கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும் கிறிஸ்துவின் திரு ரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும் கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே ஓ நல்ல இயேசுவே
என்னிடமிருந்து என்னை பிரிய விடாதேயோ. தீய பகைவரிடம் இருந்து என்னை காத்தருளும். எனது இறப்பின் வேளையில் என்னை அழைத்தருளும். உம்மிடம் வர எனக்கு கட்டளையிட்டருளும். புனிதர்களோடு காலமும் உம்மை புகழ செய்யும். யூபிலி இறைவேண்டல். விண்ணக தந்தையே, உம் திருமகனும் எம் சகோதரருமான இயேசு கிறிஸ்துவில் நீர் எங்களுக்கு வழங்கிய நம்பிக்கையும் தூய ஆவியார் வழியாக எங்கள் இதயங்களில் நீர் பற்றி எரிய செய்த பிறரன்பு சுடரும் உமது அரசின் வருகைக்கான எதிர்நோக்கை எங்களில் தட்டி எழுப்புவனவாக நற்செய்தியின் விதைகளை நாளும் வளர்த்தெடுக்கும் நல்லோராய் உம் அருள் எம்மை மாற்றுவதாக. தீமையின் ஆற்றல்கள் மறைந்து உம் ஆட்சி நீடித்து ஒளிரும் பொருட்டு மானிட உள்ளங்களும் முழு அண்டவெளியும் புதிய விண்ணகம் புதிய மன்னகம் நோக்கிய காத்திருத்தலில் மாற்றம் பெறுவனவாக. யூபிலி கொண்டாட்டத்தின் அருள் விண்ணக செல்வங்களுக்கான ஆர்வத்தை எதிர்நோக்கின் திருப்பயணிகளாகிய எம்மில் தூண்டி எழுப்புவதாக. அதே அருள் எம் மீட்பரின் மகிழ்ச்சியையும் அமைதியையும் அகிலமெங்கும் அளிப்பதாக. என்றென்றும் போற்றுதற்குரிய எம் கடவுளாகிய உமக்கே மாட்சியும் புகழும் இன்றும் என்றும் உரித்தாகுக. ஆமென். நன்றி கூறி மன்றாடுவோமாக்கு. இறைவாய் உலகில் திகழும் உமது திரு அவை வழியாக எங்களுக்கு விண்ணக எருசலேம் முன் குறிக்கப்பட திருவுலமானீரே. அதனால் இவ்வருள் அடையாளத்தில் பங்கு கொள்ளும் நாங்கள் உமது அருளின் கோவிலாக கட்டப்படவும் உமது மாட்சி நிறைந்த இல்லிடத்துக்கு வந்து சேரவும் அருள் புரிவீராக. எங்கள் ஆண்டவரும் திருமகனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. அனைவரும் அமர்வோம். திருமண அறிக்கை. நமது மறை மாவட்டம் நமது பங்கு செங்கல்பட்டில் வசிக்கும் தந்தை அந்தோணி, தாய் சகாயமேரி இவர்களது மகன் ஜனார்த்தனன் என்பவருக்கும், பாண்டி கடலூர் உயர் மறை மாவட்டம் மாதம்பட்டு பங்கில் வசிக்கும் பிச்சை செல்வம் தந்தை, தாய் பாத்திமா மேரி இவர்களின் மகள் சவரி அம்மாள் என்பவருக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதேனும் தடை விக்கினம் இருந்தால் பங்கு தந்தையை அணுக வேண்டியது நமது ஒவ்வொருவரின் கடமை. நமது மறை மாவட்டம் நமது பங்கு செங்கல்பட்டு. செங்கல்பட்டில் வசிக்கும் தந்தை தேவேந்திரன், தாய் லட்சுமி இவர்களது மகன் அமல்ராஜ் லோகேஷ் என்பவருக்கும், திருச்சி மறை மாவட்டம் திருச்சி பங்கு அதில் வசிக்கும் தந்தை ஆரோக்கியசாமி, தாய் வேளாங்கண்ணி மேரி என்பவர்களுடைய மகள் மெர்லின் செல்சியா என்பவருக்கும் திருமணம் பெரியோர்களால் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. இது முதல் அறிக்கை. இந்த திருமணத்தில் ஏதாயினும் விக்கினம் தடை இருப்பின் பங்கு தந்தையை அணுக வேண்டியது நமது ஒவ்வொருவருடைய கடமையும் பொறுப்புமாகும். ஞாயிறு அறிவிப்பு. இன்று திருவழிபாட்டு ஆண்டின் பொதுக்காலம் 32ஆம் ஞாயிறு மற்றும் லாத்திரன் பேராலய நேர்ந்தளிப்பு விழா. இன்றைய நாளின் வழிபாட்டை சிறப்பித்த புனித ஜெபமாலை மாதா அன்பிய மக்களுக்கு
நன்றியும் வாழ்த்தும் பாராட்டும். அனைவருமாக கரங்களை தட்டி அவர்களை வாழ்த்துவோம். இந்த புனித ஜெபமாலை மாத அன்பியத்தார் காணிக்கையாக 11 சேர்களை கொடுத்திருக்கிறார்கள். நமது தூயகத்திற்கு வாழ்த்துக்களும் பாராட்டுகளும். வரும் ஞாயிறு வழிபாட்டை சிறப்பிப்போர் புனித மத்தேயு அன்பிய இறை மக்கள். சென்ற வார ஞாயிறு திருப்பலி காணிக்கை ரூபாய் 27,683. இன்று திருப்பலி முடிந்தவுடன் மறைக்கல்வி வகுப்புகள் நடைபெறும். பெற்றோர் உங்கள் பிள்ளைகளை மறைக்கல்வி வகுப்பிற்கு அனுப்பி வைக்க அன்போடு அழைக்கிறோம். மறைக்கல்வி பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்க விரும்புவோர் பங்கு தந்தையை சந்திக்க அன்போடு அழைக்கிறோம். இன்று பிள்ளைகளுக்கு சிற்றுணவு வழங்கும் குடும்பத்திற்கு மிகுந்த நன்றி. பிள்ளைகளுக்கு தொடர் திருப்பலி மற்றும் மறைக்கல்வி வகுப்பு போட்டி மற்றும் மகிழ்ச்சி போட்டியானது நடைபெறுகிறது. தொடர்ந்து பங்கெடுத்து பரிசு வெல்ல பிள்ளைகளை அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். புனித பர்த்தலோமியு அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 5 மேட்டுத்தெரு பெரிய நத்தத்தில் வசிக்கும் திரு சுபிஜான் மரிய டோனா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித குரியகோஸ் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு எண் 20 முதல் தளம் வீரக்குடி தெருவில் வேதாச்சல நகரில் வசிக்கும் திரு ஆஸ்டின் ராஜா அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித அல்போன்சம்மாள் அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:30 மணிக்கு வாட்டிகா சிட்டியில் வசிக்கும் திரு ராபர்ட்சன் திருமதி ஜெயராணி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித அன்னை தெரேசா அன்பிய கூட்டமானது வரும் வியாழன் அன்று 13/11/2025 மாலை 7 மணிக்கு எண் 4 கீழ் 134 செம்பருத்தி தெரு ஜேசிகே நகரில் வசிக்கும் திரு டோமினிக் சாவியோ திருமதி சோபியா சகாய ராணி அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். புனித லூக்கா அன்பிய கூட்டமானது இன்று மாலை 6:45 மணியளவில் எண் 35 மல்லிகை தெரு ஜேசிகே நகரில் வசிக்கும் திரு பத்திநாதன் திருமதி ஆக்னேஸ் மேரி அவர்களது இல்லத்தில் நடைபெறும். இறை மக்கள் யாவரும் அவரவர்களுடைய அன்பிய கூட்டங்களுக்கு விவிலியத்தோடு வந்து பங்கேற்க உங்கள் ஒவ்வொருவரையும் கேட்டுக்கொள்கிறோம். புனித மார்க்கு அன்பிய கூட்டமானது வரும் வெள்ளி அன்று 14/11/2025 மாலை 6:30 மணிக்கு எண் 45A பிளாட் எண் 15 ஆர்வி தெரு அலகேசன் நகரில் வசிக்கும் திரு பிரடி ஜோசப் அவர்களின் இல்லத்தில் நடைபெறும். அனைத்து மார்க்கு அன்பிய இறை மக்கள் விவிலியத்தோடு பங்கேற்க அழைக்கிறோம். இந்த வாரம் நாம் கொண்டாடும் புனிதர்களின் நினைவு நாளும் விழாவும். திங்கட்கிழமை புனித பெரிய லியோ நினைவு, செவ்வாய்க்கிழமை புனித மார்ட்டின் நினைவு, புனித ஜோசப்பாத் நினைவு புதன்கிழமை கொண்டாடப்படுகிறது, நினைவு கூறப்படுகிறது. புனித ஸ்தனிஸ்லாஸ் கோஸ்டிகா, புனித லாரன்ஸ் ஓ தூலி, புனித பெரிய ஆல்பர்ட். அனைவருமாக இறுதி ஆசிற்காக எழுந்து நிற்போம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. நாம் யாவரும் வாழும் கடவுளின் ஆலயங்கள் என்ற உணர்வோடு சென்று வாழுங்கள். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. அலையுளிரருடனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி. அலையுளிரருடனை அணிந்திடுமா மணிமுடி மாமரி.
அரசி, வாழ்க்கையின் பேரரசி, வழுவில்லா மாதரசி, கலையெல்லாம் சேர்ந்திடும் தலைவியும் நீ எல்லாம் காலமும் காத்திடுவார். அலையொலிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி மாமரியே. அகோரம் போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ, அகோரம் போர் முழங்கி அல்லலும் தோன்றுதன்றோ, எல்லோரும் விரும்பிடும் நல்லதோர் அமைதியை சொல்லாமல் அளித்திடுவாய். அலையொலிர் அருணனை அணிந்திடுமா மணிமுடி